சரியா செஞ்சிருக்காங்களா? ஏதோ பரவாயில்ல. அவங்க கஷ்டப்பட்டு தச்சதை யாரோ தான் போட்டுக்க போறாங்க. நீ ஒன்னு எடுத்துக்கோ, தப்பு இல்ல. நான் தேன் கிட்ட சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. எதுக்குது? ஏமா வேண்டாங்கிற? இல்லத்த, சும்மாவே அவளுங்களுக்கு தலைகால் புரியல. இதுல இரவல் கேட்டு வாங்கினா அவ்வளவுதான், சுத்தமா மதிக்க மாட்டாளுங்க. அப்படிலாம் சொல்லாத தேவி. தேன் அப்படி தப்பா நினைக்கிறவ இல்ல. அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. அப்போ நான் தப்பா நினைக்கிறவளா? நான் அப்படி சொல்லலம்மா. இல்லத்த, நீங்க முன்ன மாதிரி இல்ல. அந்த தேன்மொழி வந்ததுக்கு அப்புறம் அவளை பார்த்தா தான் உங்களுக்கு இனிக்குது, என்ன பார்த்தா உங்களுக்கு கசப்பா இருக்கு. நானும் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படிலாம் இல்ல தேவி. நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. உன்னை எப்படி நான் ஒதுக்கி வைக்க முடியும்? நாளைக்கு எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நீ தானே பார்க்கணும். என்னமோ சொல்றீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னம்மா? இந்த ட்ரெஸ்ஸை நீங்களே அங்க கொண்டு போய் வச்சிருங்க. ஏன்? நான் வைக்கிறத அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஏதோ இதை ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்து தச்சு போட்டுக்க போறேன்னு நினைச்ச மாதிரி நான் போனதுக்கு அப்புறம் இவ தான் திருடிட்டு போனான்னு சொல்லுவாங்க. இது எனக்கு தேவையா? ஏமா அப்படி சொல்ற? நான் என்னமோ இந்த துணி மேல ஆசைப்பட்டு எம்ப்ராய்டரி ரொம்ப நல்லா இருக்கு, நான் இதை தச்சு போட்டுக்க எடுத்துட்டு வந்தேன்னு நினைச்சிட்டாங்கன்னா அதனால எனக்கும் வேணாம் அத்தை. என்னங்க, நீங்களே எடுத்துட்டு போய் வச்சிருங்க. நான் இதை எடுத்துட்டு வந்து பார்த்தேன்னு உங்ககிட்ட சொல்லிடாதீங்க. உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கோ தேவி. தேன் கிட்ட நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. இதெல்லாம் என்ன பட்டு துணியில தச்சு வச்சிருக்காங்க? இதை விட நல்ல நல்ல துணியெல்லாம் என்கிட்டயே இருக்கு. இது எதுக்கு எனக்கு? இந்தாங்க, நீங்களே வச்சிருங்க. நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டு ஒரு துணியை தச்சு போடுறதுக்கு தெரியாம எடுத்துட்டு வரும்போது இவ்ளோ பிரச்சனையா இருக்கே. ஆத்தாடி, நல்ல வேலை அவளுங்க பாக்கல. சக்தி அத்தை, சமையல்லாம் ஆயிடுச்சா? முடிஞ்சிருச்சு அத்தை. தேன்மொழி பண்ணிட்டு இருக்கா. இதுதான் அவளுக்கு தைச்ச துணியா? ஆமா அத்தை. எங்க குடு பாப்போம். நல்லாதான் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கா இல்ல அத்தை? நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, ஏதோ பரவாயில்ல. நான் கூட என் பேரை கெடுத்துருவாளுங்களோன்னு நினச்சேன். ராத்திரிலாம் உட்காந்து ஏதோ பண்ணியிருக்காளுங்க. இவ்ளோ திறமை தேன்குள்ள இருக்குன்னு நான் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்படியெல்லாம் ரொம்ப மெச்சிராத மருமவளே. அப்புறம் காலில் சலங்கை கட்டிட்டு ஆடுவாளுங்க. என்ன அத்தை, ஏன் இப்படி சொல்றீங்க? இதை பாரு மருமவளே, ஓ மருமவளையாச்சும் ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். அவ தங்கச்சி இருக்காளே, அவ ஆலகால விஷம். என் முன்னாடி நின்று எப்படியெல்லாம் எதிர்த்து எதிர்த்து பேசுறா, நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற. தராதரம் பார்க்காம சிலதுகளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டாச்சு, அதோட இருக்கட்டும். தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாத அந்த மகாராணிய. பாட்டி, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியா? என்ன உப்பு உரப்பெல்லாம் சரியா போட்டிருக்கியா, இல்ல வேலை முடிஞ்ச சந்தோஷத்துல அள்ளி போட்டிருக்கியா? அள்ளியெல்லாம் போடல பாட்டி. நான் எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வேன், நிதானமா தான் செய்வேன். அப்ப எனக்கு நிதானம் இல்லை நீ சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லல பாட்டி. உன் தங்காச்சி எங்க, கொட்டிக்க வரலையா? அவ ரெடி ஆயிட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிருக்கா. என்னைய ஜெயிச்சிட்டோன்னு திமிர்ல திரியிறாளா? என்ன குட்டிக்கர் நடிச்சாலும் எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவும் முடியாது. அதனால தானே பாட்டி நான் வெளியவே நின்னு பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் உள்ள வரலனாலும் என் கூட பேச நீங்களா வெளியே வந்திருக்கீங்க பாருங்க, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்கிட்ட பேசுறதுக்காகலாம் இங்க வரல. பேச்சு வாக்கில் அப்படியே பேசிட்டு உள்ள நுழைஞ்சிருவ. அதுக்காகத்தான் அப்பப்ப வந்து பார்த்துட்டு போறேன். நான் அப்படியே கள்ளத்தனமா இந்த வீட்டுக்குள்ள வந்துட மாட்டேன், பயப்படாதீங்க.
ஏன் மீனாட்சி அப்படி சொல்ற? இதோட எங்க வீட்டுக்குள்ள வரமாட்டியா? வருவேன் அத்தை. கண்டிப்பா ஒரு நாள் வருவேன். என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்ட இதே பாட்டி ஒரு நாள் என்னை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு வான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வருவேன். இப்படியே பகல் கனவு தான் கண்டுகிட்டு இருக்கணும். ஒரு நாளும் நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடவே மாட்டேன். அது இருக்கட்டும் பாட்டி. உங்களுக்கு ஸ்பெஷலா நானே பார்த்து பார்த்து என் கைப்பட ஒரு ஒயிட் பிளவுஸ் தைச்சு தரேன். நீங்க அதை போட்டுக்கோங்க, சூப்பரா இருக்கும். நீ கொடுத்துதான் நான் புது துணி போடணுங்கிற நிலைமையில ஆண்டவன் என்ன வைக்கல. உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய். இந்த அதிக பிரசங்கத்தான வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். மீனாட்சி, அத்தை அப்படிதான். நீ ஒன்றும் வருத்தப்படாத. வருத்தம்லாம் ஒன்றும் இல்ல அத்தை. அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா என்ன? மீனாட்சி, ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டேன். எடுத்துட்டு போக இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ம், சரிக்கா. சரி, நீ சாப்பிட்டியா மீனாட்சி? நான் சாப்பிட்டுதான்க்கா வந்தேன். ஸ்கூல்ல இருந்து வரட்டும், நான் வெயிட் பண்றேன். ம், சரி. நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா, அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வேலையெல்லாம் எப்பயோ முடிச்சிட்டோம். ஆக்சுவலி நீங்க ஃபோன் பண்ண உடனே எங்களுக்கு கூட அதுக்குள்ள எல்லா துணியும் தைச்சிட்டீங்களோன்னு ஆச்சரியமா இருந்தது. நாங்க கூட இன்னும் முடிச்சிருக்க மாட்டீங்கன்னு தான் பேசிட்டு வந்தோம். உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். ரா பகலா உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இவ ஒருத்தி அவளுங்களை தலையில தூக்கி வச்சுட்டுல ஆடிட்டு இருக்கா. இது வரைக்கும் 250 பிளவுஸையும் முடிச்சு கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் மேடம். டீச்சர்ஸும் எங்க ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் எம்ப்ராய்டிங் போட்ட பிளவுஸ் எங்க கிட்ட கேட்டதுமே நாங்க பயந்தோம். ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, 250 பேருக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சோம். ஆனா சூப்பரா முடிச்சு கலக்கிட்டீங்க. இந்த பெருமைலாம் எங்க பாட்டியை தான் சேரும். அவங்கள தான் நீங்க பாராட்டணும். அவங்க தான் அக்காவுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க.